ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொரிக்கடையில் பார்த்தோன்னே எல்லாம் நினச்சிருப்பீங்க, எஸ் கண்டிப்பாக இது வந்து ஒரு vlog தான், ஆயுத பூஜை பர்ச்சேஸ் vlog தான். ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், புதுக்கோட்டையில் அது சந்தானம்மன் கோயில் திறந்த எல்லாமே ஜன்னு இருக்கும். மக்கள் அப்படியே சூப்பராக பல பலன்னு எல்லாம் சேல்ஸ் ஆகிட்ருக்கும். நானும் பார்த்தா சரி, நான் இந்த ட்ரிப் லேட்டு எப்போவுமே முந்தின நாளே வாங்கிடுவேன். ஸோ ஸ்கூலுங்கிறனால நான் ஒரு 3 o'clock தான் வந்தேன் அன்றைக்கி தான். ஸோ எல்லாமே பார்த்து பொறி கடையில் எப்பவுமே அங்கே தான் வாங்குவேன். வெத்தலை பாக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்குவீங்க. நான் எப்போல்லாம் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸு ஸோ எல்லாம் கலந்து ஒன்று வாங்கி ஒரு 150க்கு தேங்காய் அது 35-40 நாங்கள். ஸோ 35க்கு வாங்கியாச்சு. தோரணம் 5 பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஸோ நான் வந்து ஒரு 15 ரூபா 5 ரூபா சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு 5 ரூபா பட்ஜெட் போட்டேன். ஏன்னா இவங்ககிட்ட நம்ம பார்த்து பேச முடியாது, பிகாஸ் அன்றைக்கெலாம் உங்களுக்கு ஒரு நாள் தான் வியாபாரம். அதனால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வந்து அதை பர்கெட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் எல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா பூ முக்கியமான இடம் இங்கே தான் நான் கம்மி பண்ணி கேட்பேன். ஏன்னா இவங்க எப்போவுமே வந்து பூ வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து 50 rupees நாங்கள். ஸோ ஒரு 1/4 கிலோ 100, சரி 100 போதும். அப்புறம் சாமிப்பூ தனியாக ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், எல்லாம் சமைக்க வைக்கிற மாதிரி. ஸோ பார்த்து வாங்கல எவ்வளோ சந்தோஷம். அதுவும் ஹஸ்பண்ட் கூட பார்த்து ஒன்று ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணுறதுல எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு போய் என்ன இது. ஆனால் சிம்பிளாக ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் 1/4 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். ஏன்னா வெத்தலை பாக்கு பூ பழம் வாழை இலை, வாழை இலை தோரணம் மட்டும் வாங்கலை, மாவெல்லாம் வாங்கலை. ஸோ மாவெல்லாம் இங்கே பார்த்தா மாவளையும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் 10 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. ஸோ அது அந்த பாப்பாட்ட வாங்கிட்டு சரி வாழையில் எங்கடா கிடைக்கும் பார்த்தா எல்லாமே பக்கத்தில் இருக்கும் இங்கே வந்தால். டோட்டல் என்னோடய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 500 தான். நம்ம சாமி கணக்கே பார்க்க மாட்டேன், ஆனால் பரவாயில்ல 350க்குள்ளே வந்துருச்சு எல்லாமே. ஃப்ரூட்ஸ் 150, ஸோ 10 பழம் தேங்காய், ஸோ இந்த மாதிரி ஆகிறப்போ 350-400 நியரஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ மாலை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. ஸோ சுரேஷ் அப்புறம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து அவங்களோட பட்ஜெட் துண்டு விட்டாச்சு 100 rupees. மாலை எல்லாமே 100-150 தான். ஸோ 100 ரூபாயில் எங்கே மலிவாக இருக்கோ பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் இங்கே வாழை எல்லாமே பார்த்தா இங்கே கொஞ்சம் மாதிரியாக இருந்தது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல்லாகவே அதே தான். ஸோ அதனால் எங்கே பண்டிலாம் நிறைய போட்டுருக்காங்களோ பார்த்து சைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் இங்கே நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே குட்டியாக பெருசா அப்படின்ட்டு பார்த்தா பைக்குக்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்ட்டு பைக்குக்கு வைக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி காருக்காச்சும் வைங்க, அது பார்த்து சும்மா தானே நிற்கிதுன்னா அதுக்கும் வேணாம். அன்றைக்கி ஃபஸ்ட்டு 30 ரூபாய்க்கு 2 ஜோடி 50 ரூபாய்க்கு வாங்கலாங்க. 2 ஆக்சுவலாக ஜோடி 30, சரி 2 வாங்கினா 50 கேட்கலான்னு பார்த்தா சரி 30 அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இதுக்கு பண்ணணும்னு சொல்லி வாங்கி நம்ம பர்ச்சேஸை ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன போஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம வீட்டு ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ பாய். எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லோரும் நினச்சது நிறைவேறும் கண்டிப்பாக. நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.